சந்தர்ப்பத்திலே நாவிதன் வழி பள்ளி வாங்கில் நிர்வாக உறுப்பினர்கள் அதுபோன்று சமூக அமைப்புகளினுடைய உறுப்பினர்கள் மகளிர் அமைப்பு மக்கள் முடிசூழ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் ஹரிஸ் அவர்களை நாமும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். சமத்துவம் இங்கே பிறந்து வரும், சத்தியம் இங்கே தலைத்து வரும். நியாயம் இங்கே கொலுவிருக்கும், நிச்சயம் நீதி வெற்றி பெறும். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தார், எழுந்து வந்தார். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். அறியாமை இருட்டினை அகற்றி தந்தான், தன்மானத்தை தங்கத்தால் பிடவை செய்து அலங்கரித்தார். நாம் தலை நிமிர்ந்து நடைபயில பழி சமைத்தார். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆலமும் படைத்து காலமும் படைத்து உலக கோலமும் படைத்து நாளும் படைத்து வாழும் மனிதன் படைத்து விண்ணை படைத்து மண்ணை படைத்து வியத்தகு ஆட்சி புரிகின்ற அல்லாவை துதித்து இத்தரை காக்க இகமது வந்த அண்ணல் முகம்மது நபியை மதித்து உள்ளத்தில் புனைந்த அன்பு சலாம் எனும் வெள்ளத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆயிபுவான். இன்று நாவிதன்வெளி பிரதேசத்திலே அபிவிருத்தி பெருவிழா. இந்த விழாவுக்கு எமது அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக அவைக்கு பிரசன்னமாக இருக்கின்ற முன்னாள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், திகா மடுல்ல நாடாளுமன்ற உறுப்பினர், கௌரவ சட்டத்தரணி அல்ஹாஜ் HM ஹரிஸ் அவர்கள் இப்போது பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
நிகழ்வில் கௌரவ அதிதிகள் வரிசையிலே அல் அமானா சமூக சேவை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர், மருதபுரம் ஜனாசா அமைப்பினுடைய தலைவர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எம் அன்வர் நௌஷாத் அவர்கள் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய நாவிதன்வழி பிரதேசத்திற்கான அமைப்பாளர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு இன்றைய நிகழ்வை ஆரம்பம் செய்து வைப்பதற்காக ஆசிரியர் கபீர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர் கபீர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பம் செய்து வைப்பதற்காக கல்முனை ஹாமியா அரபு கலாபீடத்தினுடைய மாணவன் அல் ஹாஃபில் எம் நிகாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إن الله بعباده لخبير بصير. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. صدق الله العظيم. இந்த நிகழ்வை இறை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பம் செய்து வைத்த ஹாமியா அரபு கலாபீடத்தினுடைய மாணவன் அல் ஹாஃபில் எம் நிகாஸ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நாவிதன் வழி அபிவிருத்தி பெருவிழா இந்த நாவிதன்வெளி பிரதேசத்திலே இருக்கின்ற சமூக அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், பள்ளி வாயில்கள், பாடசாலைகள் என்பவற்றுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே இந்த அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே அந்த அபிவிருத்தி பணிகளுக்காக ஆவண கடிதங்களை கையளிக்கும் நிகழ்வு மிக சிறப்பாக இந்த நாவிதன் வெளி அமீர் அலிபுர விளையாட்டு மைதானத்திலே மிக சிறப்பாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமீர் அலி விளையாட்டு மைதானத்திற்கு இதுவரைக்கும் ஒரு அரங்கு இல்லை என்ற ஒரு கவலை எங்களுக்குள் இருந்தது. அது இன்றோடு நீங்கும் என்ற எண்ணம் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற விளையாட்டு கழகங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே 4.9 மில்லியன் ரூபாய் செலவிலே அமீர் அலி விளையாட்டரங்கு ஒன்று நிர்மாணிக்கப்பட இருக்கிறது. அதற்குரிய அடிக்கல் நடும் நிகழ்வு இப்போது இடம்பெற காத்திருக்கின்ற இந்த வேளையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், முன்னாள் அமைச்சர், சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களை அந்த இடத்துக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு கௌரவ அதிதிகளாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ MP நவாஸ் அவர்கள், கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் AR அமீர் அவர்கள், அதே போல இந்த நிகழ்வை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பாளர், நாவிதன்வெளி பிரதேசத்துக்கான அமைப்பாளர், அதி உச்சபீட உறுப்பினர் அல்ஹாஜ் AZ நிசார் ஹாஜி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அந்த நிகழ்வு சற்று தாமதித்து இடம்பெறும் என்பதை நாம் அன்போடு அறிய தருகின்றோம். இப்போது உங்கள் மத்தியில் வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக நாம் அன்போடு அழைப்பது, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய நாவிதன்வெளி அமைப்பாளர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் அதி உச்சபீட உறுப்பினர் அல்ஹாஜ் AC நிசார் ஹாஜி அவர்களை உங்கள் மத்தியில் வரவேற்புரையோடு தலைமை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நாவிதம்பள்ளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சவளக்கடை மத்திய முகாம் பிரதேசத்தின் அபிவிருத்தி பணிகளை செய்துவிட்டு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்களது கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதி தலைவர், முன்னாள் இராஜாங்க அமைச்சர், சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரீசர் அவர்களை இந்த மண் வரவேற்கின்றது. அதேபோன்று எங்களது கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் அமீர் அவர்களையும் இந்த சவளக்கடை மத்திய முகாம் மக்கள் வரவேற்கின்றார்கள். அதேபோன்று எங்களது முன்னாள் இராஜாங்க அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் இணைப்புச் செயலாளர் நௌஃபரே பாவா அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோன்று அட்டாளச்சேனை கல்வியல் கல்லூரி பிரதி அதிபர் அவர்களையும் நாங்கள் இந்த நாவிதம்பள்ளி பிரதேச மக்கள் வரவேற்கின்றோம். அதேபோன்று இங்கே வருகின்ற எங்களது நாவிதம்பள்ளி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர், தற்போது இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை துடிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களது MP நவாஸ் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்கின்றோம். அதேபோன்று எங்களது இந்த பண்டாங்கிராமத்தை நான் துடிப்பாக எடுத்து இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை வளர வைக்க வேண்டும். கட்சி பேதங்களுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் இளைஞர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருக்கின்ற எங்களது பைசல் அவர்களையும் நாங்கள் இந்த கட்சியின் உச்சபீட உறுப்பினர் என்ற வகையில் வரவேற்கின்றோம். அதேபோன்று எங்களது மத்திய முகாம் நகர் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களது பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்புச் செயலாளர் நௌஃபர் அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். இங்கே வருகின்ற எங்களது கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கட்சியின் கிளைக்குழு தலைவர்கள், செயலாளர்கள், போராளிகள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். அதேபோன்று எங்களது அழைப்பை ஏற்றி கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் பள்ளிவாசல் தலைவர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லோரும் மனம் திறந்த மனதோடு எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வரவேற்க வந்திருக்கின்றீர்கள். உங்களையும் நான் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களது இந்த பெரும் விழாவை எங்களுக்கு எந்த வகையிலும் சிறப்பிக்கின்ற எங்களது தாய்மாரை மறக்க முடியாது. எந்த விழாவாக இருந்தாலும் எங்களது தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மகளிர் அமைப்புகள் எல்லோரும் எங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் மற்ற பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்க வந்திருக்கின்றீர்கள். உங்களையும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்புள்ள தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீசர் அவர்கள் வழங்கியிருக்கின்ற நிதியை, தற்போது வழங்கிய நிதிகளை ஞாபகத்தில் இருக்கின்றது. இதுக்கு முன்னர் ஜயட்டகுரில் என்ற அபிவிருத்தியிலே எவ்வளவோ பணங்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் பட்டியலிட வேண்டும், பட்டியலை போட்டு சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களது இளைஞர்களே,
நீங்கள்தான் வருங்காலத்து இளைஞர்கள். இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே நாவிதம்பள்ளி பிரதேசத்துக்குட்பட்ட பிரதேச செயலகம் பிரதேச சபை இரண்டுக்கும் உட்பட்ட முஸ்லிம் சமூகம் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் அடிக்கடி எங்களது சேருகிட்ட நான் அடிக்கடி சொல்வது, எங்களது இந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சியிலிருந்து சில பேர் முரம்பட்டும் சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே அநியாயம் நடக்கின்றது, இதை உங்களது கட்சி தலைவர் கேட்கவில்லை, உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கவில்லை என்ற காரணத்தை எங்களிடம் வைக்கின்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்தை என்னிடம் ஒரு உலமா கேட்டார், ஏன் ஆஜியார் இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்தை திறக்க விட்டீர்கள் என்று கேட்டார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவ்வளவு மனவர்த்தமாக சொன்னார். நிர்வாக சிக்கலாக இருக்கிறது என்று சொன்னார். எல்லா நியதிகளும் அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஒவ்வொரு பிரதேசங்களை திறக்க வேண்டும் என்றால் அதை திறந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் சம்மாந்துறையுடன் இருந்த நாம் நாவிதம்பள்ளி பிரதேசம் என்று பிரித்து வந்தோம். இங்கே சார் அவர்கள் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாய்மார் காணியை பிரிப்பதற்கு ஒரு 20 பேச்சஸ் இருந்தால் 3 பேருக்கு அல்லது 4 பேருக்கு கொடுக்க வேண்டும். அதை பிரிப்பதற்கு இன்னும் ஒரு சில நடவடிக்கைகள் நடைபெற்று உறுதிகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த பிரதேசத்தை ஒரு இனவாதமாக பார்க்கவில்லை, எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பொதுமக்களாகிய உங்களிடம் ஒரு கருத்து இருக்கின்றது, இந்த பிரதேசம் நமக்கு அநீதி இழைக்கின்றது என்றுதான் நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனாலும் அதை பற்றி இந்த முறை நடந்த டிசிபி மீட்டிங்கிலே காணி அளப்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லுவார்கள். எங்களது இந்த ஹரிசர் அவர்கள் இந்த பள்ளிவாசல்களுக்கு காசி ஒதுக்கியிருக்கிறார்கள். நான் அமைப்பாளர் என்ற ரீதியில் சொல்ல வேண்டும். நானும் இந்த அமைப்பாளர் பதவியை மிகவும் விரைவில் ஒரு இளைஞரிடம் கையளிக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கின்றேன், வயசானாலும் கட்டிச்சு பிடிச்சிக்கிட்டு இழுபட்டு கிடக்கக்கூடாது, இளைஞர்களிடம் கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் இந்த அமைப்பை ஒழுங்காக செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி நமது மனிதர் மர்ஹூம் எம்எச்எம் அஸ்ரப் தலைவர் உருவாக்கிய கட்சி. இந்த அமராவதி கிரவுண்டிலே எத்தனையோ மீட்டிங்கள் நடத்திருக்கிறார். அதோ அண்ணா இருக்கிறார் ருபைதீன் அவர்கள், அவர்தான் முன்ன தலைமை தாங்கி நடத்துவார். எத்தனையோ மீட்டிங்கள் நடந்திருக்கும். ஆனால் என்ன கட்சி வேறுபாடு என்ன வந்தாலும் முஸ்லிம் காங்கிரஸ் தான். ஒரு சில பேருக்கு மனக்கசப்புகள் இருக்கலாம், என்னுடனும் சில பேருக்கு மனக்கசப்பு இருக்கலாம், சில பேருக்கு நவாசுடன் மனக்கசப்பு இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லுகின்றேன், நமது கட்சி தோத்தாலும் இன்பம், வென்றாலும் இன்பம் இந்த கட்சியிலே தான் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை 10 கிளைகள் இருக்கின்றது, 10 தலைவர் இருக்கார்கள். இந்த கட்சியை அழகான முறைக்கு இந்த இளைஞர்கள் ஒன்றுபட வேண்டும். முதியோர் கழிக்கவில்லை, முதியோரும் இருக்க வேண்டும். இளைஞர்கள் முன்வாருங்கள். அதே போன்று எங்களது பாடசாலை பிரதி அதிபர் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதே போன்று நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலைகளை செய்துவிட்டு எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த அமீரலி மைதானத்துக்கு 40 லட்சம் காசை ஒதுக்கி நிற்கின்றார்கள். அவர்கள்தான் முந்தி எங்களது நிதிசம் அத்திவாரம் போட்டவர்கள். இதை அதிகமாக விளக்கமாக அபிவிருத்தி சம்பந்தமான விஷயமாக எங்களது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நவாஸ் அவர்கள் ஒழுங்கான விளக்கங்களை தருவார். நான் அந்த கட்சி சம்பந்தமான விளக்கங்களைத்தான், நான் ஒரு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு அதுக்கு பிற்பாடுதான் இந்த கட்சிக்குள்ளே
சம்பூர்ணமாக வந்தவன். நான் அந்த காலத்தில் இருந்த போல் என்னிடம் கேள்வி கேட்கின்றார்கள், ஏன் இந்த பிரதேச இல்லத்தை திறந்தீர்கள், இந்த வேலை செய்யவில்லை, இந்த வேலை செய்யவில்லை என்று. இதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் இருந்து மரணித்து விட்டார்கள். அன்புள்ள பெரியோர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் கட்சி வேறுபாடுகளை மறந்து நமது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் வந்து சேருமாறு உங்கள் எல்லோரையும் அன்பாக கேட்கின்றேன். அதே போன்று எங்கள் தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் இந்த நாவிதமொழி பிரதேசத்திலே நமது அபிவிருத்தி பணிகள், கூடுதலான பணிகளை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் சார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள், நான் உட்பட அவருக்கு, எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் சார் அவர்களுக்கு நன்றி உறவராக இருக்க வேண்டும். எமது தொகுதி சம்மாந்துறை தொகுதியாக இருந்தாலும் நமது பக்கத்து கிராமம், நம் அங்கே இருந்து குடிவந்தவர்கள் கல்முனை பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் சார் அவர் அடிக்கடி வந்து நமது கிராமத்தை, ஆனாலும் நம்ம சம்மாந்துறை தொகுதியோடு தான் இருக்கின்றோம், ஆனாலும் திகாமுள்ள மாவட்டம் என்ற ரீதியில் அதுவும் பக்கத்திலே எமது கல்முனை பிரதேசம் அவர்கள் எவ்வளவோ நிதி ஒதுக்கீடுகள். என்னடா அன்றைக்கு ஒரு கோளிலே, சார் ஆச்சார் என்ன செய்ய வேண்டும், முக்கியமான வேலைகள் சார், இந்த பள்ளிவாசல் கொஞ்சம் குறைய கிடக்கு, முதலாம் வட்டாரத்து பள்ளிவாசலுக்கு கொங்கிர் கொட்ட வேண்டும், அல்ஹுதா 3ஆம் வட்டார பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லி போது அவர்கள் சொன்னார்கள், அந்த 6ஆம் கோணி பள்ளிவாசலை நான் பார்க்கின்றேன் என்று. அப்படி அந்த திறந்த பாங்கோடு இந்த நாவிதமொழி முஸ்லிம் பிரதேசங்களை பார்க்க வேண்டும் என்று பெரும் மனம் கொண்ட ஒரு பெரும் உள்ளம்தான் நம்மளது இப்போ இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாவிதம்பள்ளி பிரதேச மக்கள், நாங்கள் உங்களோடு நன்றி மறவாமல் இருப்போம் என்று கேட்டு, நான் மிகவும் நீட்டிக்கொண்டு செல்லவில்லை. அதிகமாக பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காதனால் இன்னும் எவ்வளவோ கட்சியை பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி இன்று போகாமல் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை கட்சியை பலப்படுத்துங்கள். இதிலே விஷயம் இருக்கு. யாரும் போய் பேசலாம், யாருடனும் முரண்பட்டு கொண்டு நீங்க போகாதுங்க. இப்போ என்னோட கோச்சிக்கிட்டு அங்கால கோச்சிட்டு அப்படி செய்யறாங்க. நிசாராஜோட கோவமா இதுங்க நவாஸோட பேசிக்கிட்டு, நவாஸோட கோவமா நிசாராஜோட பேசுங்க. கோவிச்சுக்கிட்டு மட்டும் போகாதுங்க. இளைஞர் சமுதாயம் நம்முடைய நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே இப்பொழுது ஸ்போர்ட்ஸ் கிளப், எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விளையாட்டு கழகங்கள் அவ்வளவுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள், அதையும் வழங்கவிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். அன்புள்ள எங்களது சகோதரிகளே, எங்களது மூத்த போராளிகள், அவங்க போராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கும் விட்டு கொடுத்து அவர்களும் போராளிகளாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் எனது பேச்சை நீட்டிக்கொண்டு செல்லவில்லை, உங்களுக்கும் அலர்ஜிக்காக்கும். ஆகவே எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாவிதன்வழி அமைப்பாளர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய அதி உச்சபீட உறுப்பினர் அல் ஹாஜ் ஏசி நிசார் ஹாஜி அவர்களுக்கு இந்த வேளையிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது நாவிதன்வழி பிரதேசத்தின் நமது மகன் அல் அமானா சமூக சேவை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர்
மருதபுரம் ஜனாசா அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எம்பி நவாஸ் அவர்களை உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாவிதமொழி பிரதேச அமைப்பாளரும் கட்சியினுடைய அதை உச்சபீட உறுப்பினருமாகிய மதிப்புக்குரிய ஏசி நசார் ஹாஜி அவர்களே, இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய பிரதி தலைவர் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிசர் அவர்களே, அவர்களோடு இங்கு இணைந்து வருகை தந்திருக்கின்ற எனக்கு எந்த நேரத்திலும் தொலைபேசியில் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர் அமீர் காக்கா அவர்களே, அதேபோன்று இந்நிகழ்வுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சபூரியா பள்ளிவாசலினுடைய தலைவர் முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சுபைத்தேன் மைத்துனர் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய செயலாளர் நவ்பர் பாபா அவர்களே, அதேபோன்று எங்களுடைய நாவிதமொழி பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரிசர் அவர்களுடைய இணைப்பாளர் மத்திய முகாம் கிளைக்குழு தலைவர் நவ்பர் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தினுடைய பிரதி அதிபர் அமீருல் ஹக் சார் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய சாலிகின் பள்ளிவாசலினுடைய தலைவர் ஹனீபா அவர்களே, செயலாளர் தாசிம் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய முகம்மதியா பள்ளிவாசலினுடைய மத்தியமும் பிரதேச தலைவர் பயாஸ் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய அல் தாஜுன் வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் மௌலவி உவைஸ் அவர்களே, அதேபோன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ரமீஸ் அவர்களே, அதேபோன்று இம்மேடையிலே வெல்த்திருக்கின்ற எங்களுடைய ஜனாசா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அல்லமான சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், இவர்கள் எல்லோரையும் தாண்டி நான் முக்கியமாக விழிக்க வேண்டிய எங்களுடைய மகளிர் அமைப்பினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர்கள், மொத்தமாக இங்கிருக்கின்ற அனைவரையும் வெளித்தவனாக என்னுடைய உரையை உரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய நாவிதமொழி பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய D100 என்கின்ற திட்டத்தின் கீழ் எங்களுடைய நாவிதமொழி பிரதேசத்துக்கு அது கூடிய அபிவிருத்தியை வழங்கி இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதிலும் எங்களுடைய இந்த அமீர் அலி விளையாட்டு கழகத்துக்கு எங்களுடைய அமீர் அலி எங்களுடைய இந்த அரங்குக்கு 4.9 மில்லியன், அதாவது 49 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு அந்த வேலை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய 6ஆம் கிராம சாலிகின் பள்ளிவாசலுக்கு மேற்தலாகத்தை பூராக முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி வேலை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய சாலம்பக்கேணி 3
நூறானியா ஜும்மா பள்ளிவாசலில் 20 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி மேல்தட்டி வேலையை முடிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போன்று இடையில் இருக்கின்ற எங்களுடைய சபூரியா பள்ளிவாசல், ஹைரியா பள்ளிவாசல், மூசின் பள்ளிவாசல், இது மட்டுமல்ல இங்கிருக்கின்ற எங்களுடைய தாய்மார்கள் மகளிர் அமைப்புக்கு, விளையாட்டு கழகங்களுக்கு என்றெல்லாம் பல அபிவிருத்திகளை, பல நிதி ஒதுக்கீடுகளை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் என்பது இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் வெளியில் இருக்கின்ற ஒரு சிலர் எவ்வளவு பல கோடி ஒதுக்கினாலும் முஸ்லிம் காங்கிரஸ் பிழை என்று விமர்சிப்பவர்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். விமர்சனம் பல வரலாம். இதை பயந்து இதற்கு ஒடுங்கி ஓடுகின்ற கட்சி அல்ல இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ரிஷாத் வரலாம், இந்த வேறு கட்சி தலைமைகள் வரலாம், உங்களிடத்தில் எந்த விதமான அபிவிருத்திகளோ அந்த கட்சி செய்யாது என்பதில் இது ஒரு சவால் என்பதை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இந்த உறுப்பினராகிய நான் கூறுகின்றேன். எத்தனை கட்சிகள் வந்தது, உங்களிடத்தில் என்ன கேட்டது, என்ன கொடுத்தீர்கள், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. எங்களுடைய கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை தவிர எந்த கட்சியும் எங்களுடைய நாவிதமலி பிரதேசத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை கிடையாது. ஆனால் நாங்கள் எதை செஞ்சாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அள்ளி அள்ளி கொட்டினாலும் கடைசியில் விமர்சனம் எங்களுடைய கட்சிக்கு வருவதை இட்டு அது சில விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அவர்கள் எங்களுடைய கட்சிக்குள் இருந்து அவர்களுக்கு சில நல்ல விடயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக அவர்கள் கட்சியை விட்டு விலகினவர்கள் ஒழிய இந்த கட்சி கோபத்துக்காகவே அல்லது என்னோடோ அல்லது நிசார் ஹாஜியாடோ கட்சியோட கோபித்து போகவில்லை. அவர்களுக்கு வேட்பாளர் தேவை, அமைப்பாளர் தேவை, உயர் உறுப்பினர்கள் தேவை. இதை தந்தால் தான் நாங்கள் கட்சியோடு இருப்போம் என்கின்றவர்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் கட்சி என்றால் உரிமைக்காக போராட வேண்டும். சிலர் கேட்கின்றார்கள், கட்சி என்றால் என்ன? கட்சி என்றால் என்ன? களிமாவா இல்ல வேற என்ன மாண்டு கேட்க? கட்சி என்றால் உரிமை. மறைந்த தலைவர் எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் எங்களுடைய கட்சியை கல்லோயா திட்டத்தில் இருந்து உருவாக்கி கரண்டு என்கின்ற வெளிச்சத்தை உருவாக்கி தந்த எங்களுடைய கட்சி தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பதை இங்கிருக்கின்ற தாய்மார்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீட்டி போவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். எங்களுடைய அபிவிருத்திகளை, பணிகளை நாங்கள் தொடர்ந்து நீட்டி செல்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் வேட்டி மரப்பை மறந்து எங்களுடைய கட்சியோடு இணைந்து சில செயற்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்பதை கூறி இப்போது இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சாலம்பக்கணி 2 ஆசிரியர் கபீர் அவர்கள், அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மத்திய குழு செயலாளர் இங்கு வருகை தந்திருக்கின்றார். எங்கள் கட்சி பிரதி தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு அவருடைய மனப்பூர்வமான எங்களுடைய இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் மனதை விரித்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றியவர் இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதி, முன்னாள் நாவிதன்வெளி பிரதேச சபை உறுப்பினர், அல் அமானா சமூக சேவை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர், மருதபுரம் ஜனாசா அமைப்பினுடைய தலைவர் எம்பி நவாஸ் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய AR அமீர் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலி கரீம். அம்மாபாத். புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் இச்சர்வ உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற
வல்லநாயன் அல்லாஹ் தாலாவுக்கு சொந்தம். சலவாத்தும் சலாமும் அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டாவதாக. இந்த அபிவிருத்தி பெருவிழா நிகழ்வின் அரங்கை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய உச்சபீட உறுப்பினர், இப்பிரதேசத்தினுடைய கட்சியின் அமைப்பாளர் நண்பர் நசார் ஹாஜியார் அவர்களே, நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய நகரபிதா, முன்னாள் இராஜாங்க அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், சிரேஷ்ட சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரீஸ் அவர்களே, அதே போன்று இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் மாத்திரமல்ல, ஜனாசா நலன்புரி அமைப்பின் தலைவர், அபிவிருத்தி குழுக்களினுடைய தலைவராக இருக்கின்ற தம்பி நவாஸ் அவருடைய எத்தனிப்புகள் முன்னெடுப்புகள் மிகவும் சிறப்பாகவும் வீரியமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் இரவு 9:15 மணி இருக்கும் ஒரு தொலைபேசி தம்பி நவாஸ் என்னோடு தொடர்பு கொள்கின்றார். நடக்கவிருந்த பிரதேச சபை தேர்தல் நடக்காமல் போய்விட்டது, ஆனால் நடப்பதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கென்வசிங் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மருதமுனையைச் சேர்ந்த ஒரு குடும்பம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றது என்று கூறி அவர் என்னோட தொலைபேசியை ஏற்படுத்தியிருந்தார். அப்பொழுது அவர்கள் கட்சிக்கு வெளியில் இருந்தவர்கள், நான் அவரோடு பேசி அதை அவரோடு இணைத்து கொண்டேன். அவ்வாறு அந்த நேரம் காலம் பார்க்காமல் ஏதாவது நடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உழைக்கின்றவர் தம்பி நவாஸ். அவரையும் விழித்து இங்கு மேடையில் இருக்கின்ற அனைவரையும் ஒரே பார்வையில் விழித்துக் கொள்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பு செயலாளர் சகோதரர் நவ்வரே பாபா இருக்கின்றார். அதே போன்று அவருடைய பிரத்யோக செயலாளர் சட்டத்தரணி நிலாம் இருக்கின்றார். எல்லோரையும் விழித்து வருகை வந்திருக்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய பொதுமக்களே, விசேடமாக தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரம் உரையாற்ற முடியாது. நான் நினைக்கின்றேன் 6:15க்கு மகரிபுக்கான அதான் ஒலிக்கவிருக்கின்றது. அதற்கிடையில் பெண்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். பிரதம அதிதி அவருடைய கருத்தாடல்களை உங்கள் உள்ளங்களுக்கு தர வேண்டும். அதற்கிடையில் நானும் சில வார்த்தைகள் பேசி விடைபெற வேண்டும் என்று விளைகின்றேன். அபிவிருத்தி சம்பந்தமாக நசார் ஹாஜியார் அவர்களும் தம்பி நவாஸ் அவர்களும் இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகள் தொடர்பாக மிக தெளிவான விளக்கங்களை தந்திருந்தும் அவர்கள் இந்த கட்சிக்கு வெளியில் இருக்கின்றவர்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறைகூவலை விடுக்கின்ற அதே சமயம் ஏன் இந்த அறைகூவலை விடுக்கின்றார்கள் என்று நான் அவர் பேசும் பொழுது எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். கட்சி எதை செய்தது, கட்சி குர்வானா என்ற கேள்வி எல்லாம் இங்கு கேட்கப்பட்டதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மைதானம் நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ 30 போட்டிகளுக்கு அதிகமான விளையாட்டில் நான் இந்த மைதானத்தில் விளையாடி இருக்கின்றேன். மத்தியஸ்தராக ரெஃப்ரியாக கடமையாற்றிருக்கின்றேன். இந்த மைதான அபிவிருத்தி வேலை திட்டம் தொடக்கம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக முந்த நாள் இரவு பாராளுமன்ற உறுப்பினரோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாவிதன்வெளி பிரதேசத்திற்கு ஏறத்தாழ 30 மில்லியனுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார். இந்த பிரதேசத்துக்கு மாத்திரமல்ல, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்குள் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் அதி கூடுதலான நிதிகளை இந்த நாவிதன்வெளி பிரதேசத்திற்கு 30க்கு அதிகமான மில்லியன் பணத்தை இந்த பிரதேச அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்திருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பாடசாலைகள், பள்ளிவாயல்கள், விளையாட்டு கழகங்கள், மகளிர் அமைப்புகள், சிவில் சமூகங்களுக்கான அவர்களுடைய
பிரதேச அபிவிருத்திகளை இலக்காக கொண்டு இந்த விடயங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அபிவிருத்தி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில், அவர் பிறந்த மண்ணுக்கு இன்று வேட்டு வைக்கின்ற ஒரு சூழலில் கல்முனை பிரதேசம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். அந்த கல்முனை பிரதேசத்தினுடைய ஆதிக்கம், அரசியல் தலைமைத்துவம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இன்றும் 10 மணிக்கு கல்முனை பிரதேச செயலகத்தில் ஒரு விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த கல்முனை துண்டாடுகின்ற விவகாரம் சம்பந்தமாக கடந்த வாரம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் வருகை தந்து அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளடங்கப்பட்டதாக இந்த கல்முனையில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களை பிரித்து அங்கிருக்கின்ற மக்களை இனரீதியாக ஆட்சி செய்வதற்காக பல செயற்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் அந்த அபிவிருத்தி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, உரிமைக்கான அரசியல் இன்னும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு புறம் இந்த பிரதேசங்கள், முஸ்லிம்களுடைய அடையாளங்கள், மண்கள், வாழுகின்ற நிலங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதற்காக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இணக்கப்பாட்டான அரசியலை இந்த அரசாங்கத்தில் இன்று செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அவருக்கு பல விமர்சனங்களும் கட்சி ரீதியாக வந்திருந்தாலும் கூட எமது சமூகம் சமகாலத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளை எதிர் அரசியல் முகாமில் இருந்தாலும் ஒரு உறவாடலினூடாக ஒரு இணக்கப்பாட்டான ஒரு விடயமாக பல விடயங்களை முன்னெடுத்து செய்து கொண்டு வந்திருக்கின்றார். அதன் பிரதிபலிப்பு தான் இன்று நாங்கள் எல்லோரும் மிக சந்தோஷமாக கூடியிருக்கின்றோம். கட்சி அரசியல் சம்பந்தமாக பேசுவதற்கான கால நேரம் இதுவல்ல, இருந்தாலும் அந்த விடயத்தையும் தொட்டு செல்லலாம் என்று எனது பேச்சை முடிக்க விரும்புகின்றேன். முஸ்லிம் காங்கிரஸ் ஏன் உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்வியை கேட்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய காதுகளை மிக ஆழகலமாக திறந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கின்ற இளைஞர்கள் மாத்திரமல்ல, இந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் இந்த கட்சியில் மீண்டும் வந்து இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்களும் ஏன் முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது என்பதை உங்களுடைய உள்ள கிடங்கிலிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நிமிடங்கள் இதை கூறி விடைபெறுகின்றேன். அனாதரவற்ற இந்த சமூகத்தின் இருப்புக்காக, பாதுகாப்புக்காக, உரிமைக்காக, நிலங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக அதிகூடிய உச்ச சபையாக இருக்கின்ற பாராளுமன்றத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அது கொலையாக இருக்கலாம், பொருளாதார நசுக்குகளாக இருக்கலாம், எங்களுடைய நிலங்கள் கபலீகரம் செய்யப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம். இது சம்பந்தமாக பேசுவதற்கு பாராளுமன்றத்திலே அந்த காலத்தில் எத்தனையோ முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இருந்தும் கூட இவைகளை பேசுவதற்கு தகுதி இல்லாத, திராணி இல்லாத, வக்கில்லாதவர்களாக இருந்தார்கள். அதற்கு இருந்ததற்கு காரணம் அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தினுடைய கடும்போக்கு அரசியலுக்குள் தங்களை அரசியல்வாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த காரணமாக அதை சுயாதீனமாக பேச முடியவில்லை. 1989 ஆண்டு புத்தள பள்ளி வாயிலே மிலட்சத்தனமான முறையில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட பொழுது அதை பேசுவதற்கு ஏசிஎஸ் ஹமீது எம்எச் முகமது மேயார மன்சூரும் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருந்தார்கள். பேசுவதற்கு தகுதியில்லை, திராணி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அந்த காலங்களை நாங்கள் நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த பிரதேசம் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் எங்களுடைய வாழ்வியல்களை முடிக்க செய்ய இயலாமல் மகரிபடுவதற்கு உள்ளே எங்களுடைய வீடுகளுக்குள் அடங்கி இருந்தோமே, இதை நாங்கள் மறந்து விட்டோமா? எத்தனையோ இளைஞர்களை வீதிகளிலே சுட்டு தீர்த்தார்களே, இது சம்பந்தமாக பேசுவதற்கு, இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கு திராணி இல்லாதவர்களாக இருந்தோமே, இதை மறந்து விட்டோமா? எனவேதான் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற பேரியக்கம், இந்த கட்சி ஷஹீத் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் எதற்காக உருவாக்கினார்கள் என்பதனை பற்றி உங்கள் ஒவ்வொருவரும் மனங்களில் நீங்கள் பேச வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் வயலுக்கு விவசாயம் செய்ய சென்றவர்களை வயலுக்குள் அறுத்து சுட்டு தீர்த்தார்களே, வீதிகளில் நெல் வியாபாரங்களுக்கும் மாடுகள் வாங்குவதற்காக சென்றவர்களை
பத்த வைத்தார்களே, முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்களை, இவருடைய வாகனங்களை அடாவடித்தனமாக பறித்தார்களே, எங்களுடைய காணிகளை பலவந்தமான முறையில் கபலீகரம் செய்தார்களே, இதை பற்றி பேசுவதற்கு யார் இருந்தார்கள்? இதைத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் செய்தது. முஸ்லிம் சமூகத்திலே இந்த இடங்களில் போராடுகின்ற ஒரு இயக்கமாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது. அதே சமயம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திலே சென்று நீதிக்காக வாதாடுகின்ற இயக்கமாக முஸ்லிம் காங்கிரஸ் என்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் செய்ய முடியும். தனிநபர் அரசியல் ஆசைகளுக்காக, தனிநபரை அபிவிருத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இது. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நலனோம்புகளையும் எதிர்பார்த்து உருவாக்கப்பட்ட கட்சி. இறுதியாக ஒன்றை கூறி விடைபெறுகின்றேன். ஏன் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய வீடுகளில் இருந்த பாக்க வட்டிகளையும் கொச்சிக்காரியின் கத்திகளையும் எங்களால் வைத்துக் கொள்ள முடியாமல் வயலுக்கு போய் எரிஞ்சோமே, வீட்டை இருந்த குருவான கொண்டு பத்த வச்சோமே, தாடிகளை கத்தரிச்சோமே, இறக்கினோமே என்கின்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த பொழுது எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. குமர் பெண்கள் கண்டி கொழும்பு பிரதேசங்களிலே இரவோடிரவாக வயல்களுக்குள் போய் மரணப்படுக்கையில் இருந்தார்களே, இவைகளை எப்படி நாங்கள் எளிதில் மறக்க முடியும்? அதை விடுத்துவிட்டு முஸ்லிம் காங்கிரஸ் எதை செய்தது என்று கேட்கின்றவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, சோதர்களே, என்னுடைய பிறப்புகளே, அந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் மிக தைரியமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைமை, இங்கு இருக்கின்ற எங்களுடைய கல்முனை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையோடு முரண்பட்டிருக்கின்றார். முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், நாங்கள் முதலுக்கு தயார்படுத்தப்பட வேண்டும், நாங்கள் பேச வேண்டும் என்று கூறி வெளியிறங்கி இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்தார்களே. அம்பாறை பள்ளி வாயலை காடையர்கள் பாதுகாப்பு தரப்பினுடைய தயவோடு அதை உடைத்தார்களே, அப்பொழுது இந்த மகனை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இவரை அடித்து விரட்டுவதற்காக எத்தனையோ பெரும்பான்மை சமூகத்தினுடைய பங்குரோத்து அரசியல் பின்னணிகள் முயற்சித்த பொழுதும், ஆனால் சமூகத்துக்காக நான் என்னை இழக்க வேண்டி வந்தாலும் வருமே தவிர இவ்விடத்திலிருந்து நான் ஓடி ஒழுவதற்கான ஒரு முஸ்லிம் தலைமையாக நான் இருக்கக்கூடாது என்று தைரியமாக சொன்னார். நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில், பேஸ்புக்கில் பார்த்தால் விளங்கும். ஹரிஸ் என்கின்ற ஆளுமை மகன் அந்த பள்ளிவாயல், அம்பாறை பள்ளிவாயலிலே தனித்து போராடி நின்றாரே. இவைகளுக்குத்தான் எங்களுக்கு அரசியல் தலைமைகள் வேண்டும். அதை விடுத்து விட்டு நாங்கள் மயில் குயில் ஏசிஎம்சி என்கின்ற வருகின்ற பொழுது இன்னைக்கு அவருடைய நாத்தமும் இல்லை. முஸ்லிம் சமூகத்தை காட்டிக் கொடுத்ததில் பிரதான பங்கு அவர்களுக்கு இருக்கின்றது. சுய நிர்ணய விடயத்தில் முஸ்லிம்கள் ஆள வேண்டும், தென்கிழக்கு அல்லது கரையோர மாவட்டம் என்கின்ற விடயங்களை நட்டாட்டில் காட்டிக் கொடுத்து விட்டு ஊருக்கும் பிரதேசத்துக்குமான தலைமைகளாக தங்களை உருவாக்கி கொண்டார்களே. அவர்கள் என்ற ஒரு ஊருக்கு ஒரு அரசியல் தலைமை, அவர்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்கிய விளைவுதான் இன்று முஸ்லிம் சமூகம் ஒரு திராணி இல்லாத, ஒரு பயான் பண்ணக்கூடிய பவரை இழந்திருக்கின்றது. அதனால் தான் எங்களுடைய தனித்துவமான அரசியலில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. எனவேதான் என் உடன்பிறப்புகள், சகோதரர்களே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அரசியல் மேடைகள் வருகின்ற பொழுது இது சம்பந்தமான வியாக்கியானங்களை பல வடிவங்களும் பேச இருக்கின்றோம். இன்று இந்த அபிவிருத்தி மழையில் நீங்கள் எல்லோரும் நனைந்து உங்களுடைய பிரதேசத்துக்கு வந்திருக்கின்ற 30 மில்லியனுக்கும் அதிகமான நிதிகளை கொண்டு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து சந்தோஷம் பயன்பெற வேண்டும் என்று கூறி என் பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றியவர் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் AR அமீர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக
கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், திகாமடுல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரிஸ் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்ற இந்த வேளையிலே முதலில் நாம் அன்போடு அழைப்பது எமது பிராந்தியத்தினுடைய முதல் தர விளையாட்டுக் கழகங்களில் ஒன்றாக திகழ்கின்ற அமீர் அலி விளையாட்டுக் கழகம் சார்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்ற இந்த வேளையிலே பொன்னாடை மற்றும் நினைவு சின்னம் என்பவற்றை வழங்கி கௌரவிப்பதற்காக அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் MI ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியில் இப்போது பொன்னாடை நினைவு சின்னம் வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் MI ரமேஷ் அவர்கள். நாம் தலை நிமிர்ந்து நடைபயில வழி சமைத்தார், 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தார், எழுந்து வந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாவிதன்வடி பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் MB நவாஸ் அவர்களுக்குரிய கௌரவம். அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய உப தலைவர் சமூக சேவகர் TLM ஜனூன் ஃபாயிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை மற்றும் நினைவு சின்னம் என்பவற்றை வழங்கி கௌரவிப்பதற்காக தொடர்ந்து அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய பொருளாளர் AB பதுர்தீன் அவர்கள் மலர் மாலை அணிவிப்பார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்களுக்கு செயலாளர் அயாஸ் அவர்கள் மலர் மாலை அணிவிப்பார்கள். அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளர் AK ஃபர்ஷாட் அவர்கள், உப செயலாளர் A பனாசர் அவர்கள், அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய ஆலோசகர் SL அஸ்வர், எமது அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய கழக தலைவர் M ஹசீம் ஆகியோர் இப்போது மலர் மாலை அணிவிப்பார்கள். எங்கள் பெருமை புரிகிறது, அதை எவரும் குறைக்க முடியாது. 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தார். அதனை தொடர்ந்து இப்போது 12ஆம் கிராமம் 3ஆம் வட்டாரம் மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் AR அம்ஜத் அவர்கள் இப்போது மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் AR அம்ஜத் அவர்களோடு இணைந்து கட்சியினுடைய கிளைக்குழு தலைவர் ரில்வான் மற்றும் பள்ளிவாயல் நிர்வாக உறுப்பினர்கள் இணைந்து விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. எங்கள் நாடு அமைதி பெறும், அதிகாதல் பொங்கி கனிந்து வரும். 1000 விளக்குடன் மத்திய முகாம் ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாக சபை தலைவர் பயாஸ் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பனிரெண்டாம் கிராமம் ஹைரியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் சார்பாக கௌரவிக்கின்ற நிகழ்வு. MCA ரஸாக் அவர்கள் தலைவர், செயலாளர் உவைஸ் மௌலவி அவர்கள், MH முனாஃப் ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற கௌரவம். சபூரியா பள்ளிவாசல் தலைவர் சுபைதீன் அவர்கள் வழங்குகின்ற கௌரவம்.
அபூரியா பள்ளிவாசல் சார்பாக அதனுடைய தலைவர் இப்போது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு எழுந்து வந்தார் அறியாமை இருட்டினை அகற்றி தந்தான் தன்மானத்தை தங்கத்தால் பிடவை செய்து அஸ்ராஜ் மகாவித்யாலயம் சார்பாக பிரதி அதிபர் நடைப்பையில பலி சமைத்தார் ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான் எழுந்து வந்தான் சாலம்பைக்கேணி 3 நூறானியா பள்ளிவாசல் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக எழுந்து வந்தான் ஆறாம் கிராமம் கிளைக்குழு தலைவர் S.M. சிஹாப்தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பதற்காக நடைப்பையில பலி சமைத்தார் ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான் எழுந்து வந்தான். சாலிஹின் ஜும்மா பள்ளி சார்பாக அதனுடைய தலைவர் வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். சாலிஹின் ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக அதனுடைய தலைவர் வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் A.R. அமீர் அவர்களுக்குரிய கௌரவத்தை அமீர் அலி விளையாட்டுக் கழகத்தினுடைய உப தலைவர் A.L.M. ஜனூன் அவர்கள் இப்போது வழங்கி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அஸ்ராஜ் மகாவித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் A.R. அமீருல் ஹக் அவர்கள் வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். அஸ்ராஜ் மகாவித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் A.R. அமீருல் ஹக் அவர்கள் வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். சவளக்கடை அர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஃபாரூக் அவர்கள் வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். ஆறாம் கிராமம் சாலிஹின் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் S.M. ஹனீஃபா பொருளாளர் இல்முதீன் அவர்கள் இணைந்து வழங்குகின்ற பொன்னாடை கௌரவம். முஸ்லிம் காங்கிரசினுடைய உள்ளூராட்சி சபை முன்னாள் வேட்பாளர் எமது A.R. ஃபசீல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை வழங்கி கௌரவிப்பதற்காக. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய நாவிதன்வழி அமைப்பாளர் அதி உச்சபீட உறுப்பினர் எங்கள் நாடு அழகு பெறும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதி தலைவர் முன்னாள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் கௌரவ சட்டத்தரணி அல்ஹாஜ் H.M. ஹரிஸ் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மாபெரும் விழாவுக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உச்சபீட உறுப்பினர் நாவிதம்பலி பிரதேச கட்சி அமைப்பாளர் சகோதரர் நசாராஜியர் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில்
கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற எமது நாவிதம்பள்ளி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர், கட்சியின் முக்கியஸ்தர், எமது அன்புக்குரிய தம்பி நவாஸ் அவர்களே, அதேபோன்று சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர், கல்முனை மக்களின் உரிமைக்காக பாடுபடுகின்ற சகோதரர் அமீர் அவர்களே, எமது நாவிதம்பள்ளி பிரதேச எனது இணைப்பாளர் சகோதரர் நௌஃபர் அவர்களே, என்னுடைய பிரத்யேக செயலாளர், இந்த T100 அபிவிருத்தி திட்டத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக இரவு போலாக உழைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர் நௌஃபரே பாபா அவர்களே, அதே போன்று என்னுடைய இணைப்பு செயலாளர் சட்டத்தரணி நிலாம் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சபுரியா பள்ளிவாச தலைவர் சுபைதீன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அல் சிராஜ் மகாவித்தியாலய பிரதி அதிபர் சௌர் அமீருல் ஹக் அவர்களே, எங்களுடைய ஹைரியா ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ரசாக் ஆஜியார் அவர்களே, மற்றும் தாருல் ஹிக்மா கலாபிட செயலாளர் சௌர உபைஸ் அவர்களே, உபைஸ் மௌலவி அவர்களே, மற்றும் எங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கின்ற ஏசிஎம்சியின் மத்திய குழு தலைவர் கபீல் அவர்களே, எங்களுடைய பிரதேச அமைப்பாளர்களான கிராம அமைப்பாளர்களான சகோதரர் பசீல், சகோதரர் மனாஃப் மற்றும் எங்களுடைய ஹனிஃபா காக்கா மற்றும் சகோதரர் மத்திய முகாம் நகர அமைப்பாளர்கள் ஒருவரான ஃபயாஸ், அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய கிராம அமைப்பாளர்கள், இந்த மாபெரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்கள், இந்த பிராந்தியத்தின் பெரியோர்கள், குறிப்பாக அமீரலி விளையாட்டுக் கழக தலைவர் ரமீஸ் உட்பட கழக அங்கத்தவர்கள், அதே போன்று இந்த நிகழ்வின் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மகளிர் அமைப்புகளின் தலைவிகள், குறிப்பாக எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள், உண்மையில் நீங்கள் இந்த நிகழ்வில் ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிடம் வரை எங்களை கௌரவித்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்காக உங்களை விசேடமாக விழிக்க தவறிய அனைத்து சகோதரர்களையும் விழித்தவனாக, எங்களுடைய ஏனைய குறிப்பாக பல ஜும்மா பள்ளிவாச தலைவர்கள் இருக்கின்றீர்கள், அனைத்து தலைவர்களையும் விழித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விசேட நிகழ்வை எங்களுடைய நாவிதமலை பிரதேச ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழு இன்றைய நாளில் ஏற்பாடு செய்து என்னை அழைத்த பொழுதோ, உண்மையில் இது கட்சிக்கு மிகவும் பலம் சேர்க்கின்ற, கட்சியை உயிரோட்டமாக வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். எனவே இதை நடாத்தி ஆக வேண்டும் என்ற அவர்களுடைய அவாவை இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த மைதானத்தில் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது மறைந்த பெருந்தலைவர் அவர்கள் இந்த மண்ணில் நாங்கள் அடிமைகளாக எங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருந்து, எங்களுடைய சொத்துக்களை இழந்து கொண்டிருந்து, நாங்கள் வாழ்வதற்கான ஒரு பயத்தில் இந்த மண்ணில் இருந்த பொழுதுதான்
ஒரு பாதுகாப்பு கேடயமாக முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கியது. தலைவருடைய அம்மன் கோவில் வீதிக்கு முன்பாக வசித்தவன் என்ற ரீதியில் அவருடைய கல்முனை நகரத்தில் அந்த வீடு இன்றும் உடைக்கப்பட்ட, அந்த வீடு இன்னும் கட்டி எழுப்பப்படாத, கொத்தும் குறையுமாக இருக்கின்ற அந்த வீட்டுக்கு முன்பாக வாழ்ந்தவன் என்ற ரீதியில் அவருடைய எண்ணங்களையும் அவர் இந்த சமூகம் இந்த நாட்டில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்து 8-9 வயதிலிருந்து அவருடைய பாசறையில் வாழ்ந்தவன் நான். அவரை நீங்கள் ஒரு எம்பியாக பார்த்திருப்பீர்கள், ஒரு அமைச்சராக பார்த்திருப்பீர்கள், ஒரு தலைவராக பார்த்திருப்பீர்கள். நான் கண்டது அவரை ஒரு நியாயவாதியாக, சமூக நீதி என்று சொல்லுவார்கள் என்று தமிழில், சமூக நீதியின் முதன்மையான ஒரு மகன் இருப்பாரானால் இந்த நாட்டில் அது அவர்தான். அம்பாறை மாவட்டத்தில் எந்த அளவுக்கென்றால் அவருடைய குடும்பம் முதல் தரமான மிக செல்வந்த ஒரு கல்வி கற்ற குடும்பம். காரியப்பர் குடும்பம் என்பது அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசாக வந்தவர். அவருடைய பெரியப்பா எம்எல் காரியப்பர் அவர்கள் கல்முனை தொகுதியில் 7 முறை தேர்தலில் கேட்டவர். ஆனால் அந்த குடும்பத்திலும் பிரபுத்துவ மேட்டுக்குடி அம்சங்கள் இருக்கின்றது என்பதனால் தனவுடைய வாப்பா ஹுசைன் மிதானை தனது பேருக்கு பக்கத்தில் காரியப்பர் என்பதை அவர் போட்டுக்கொள்ளவில்லை. ஹுசைன் காரியப்பர் என்றும் அவருடைய மகன் அஷ்ரப் காரியப்பர் என்றும் தான் தாய்மார்களே வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பத்தில் சில வேட்டுக்குடி குணங்கள் இருந்ததனால் தலைவர் அவர்கள் ஒரு காலத்திலும் அஷ்ரப் காரியப்பர் என்றோ ஹுசைன் காரியப்பர் என்றோ போட்டுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய வீட்டுக்கு முன்பாக இருந்தவன். எந்த அளவுக்கென்றால் அவர் எம்பி ஆகுவதற்கு முன்பே அவர் கல்முனை பிராந்தியத்தில் பள்ளிவாசல்களில் காணி பிடித்த, கல்முனை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் பலவர் காணிகளை பிடித்து சூறாடிய பொழுது அவர் தைரியமாக வந்து இரவு பகலாக வழக்காடி அந்த பொது சொத்தை, அல்லாஹ்வுடைய வீட்டுக்குரிய சொத்தை மீட்டுக் கொடுத்தார். அதே போன்று பல விடயங்கள் 85ஆம் ஆண்டு இந்த கிழக்கு மாகாணமெல்லாம் பற்றி எரிந்த பொழுது, கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் சூறையாடப்பட்ட பொழுது, உன்னிச்சையில் கொல்லப்பட்ட பொழுது, காரதவில் கொல்லப்பட்ட பொழுது, ஓட்டமாவடியில் கொல்லப்பட்ட பொழுது இருந்த எம்பிமார்கள் எல்லோரும் ஜேஆருக்கு பயந்து, புலிகளுக்கு பயந்து பொட்டி பாம்பாக கொழும்பில் இருந்த பொழுதோ இங்கு பாதுகாப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் 85ஆம் ஆண்டு எனக்கு அவருடைய அம்மன் கோயில் வீதியில் அவர் அந்த காரை, வோல்க்ஸ்வேகன் காரை ஓட்டி சென்று எஸ்டிஎம் முகாமில் அவருடைய விரிவுரையாளர் லலித் தத்ரத்மலிக்கு கோல் எடுத்து அங்கிருந்த எஸ்டிஎஃப்களை எடுத்து எங்களுடைய எல்லை கிராமங்களை அவர் பாதுகாப்பு ஏற்பாடு செய்தது ஒரு சாதாரண அஷ்ரப் என்றவர். அப்படி ஒருவரை பார்த்த நாங்கள் இந்த அரசியல் சூழ்நிலையில் அப்படி ஒரு சிம்ம சொப்பனமாக ஒரு சிங்கத்தின் கீழ் பாசறையில் வாழ்ந்த நாங்கள் வெறுமனே இப்பொழுது நடக்கின்ற, நாட்டில் நடக்கின்ற இந்த சில்லறை, இந்த அரசியல், சில சில்லறை அரசியல்வாதிகள், அது எந்த சமூகத்திலும் இருக்கலாம், அவர்களுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான நெருக்கடிகளுக்கு பயந்து ஒதுங்குகின்றவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. அப்படியான ஒரு வீர தளபதி இந்த கட்சியை உருவாக்கிய பொழுது அது அவருடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்க வேண்டும், அவருடைய மகனை அமைச்சராக்க வேண்டும், அவருடைய வாரிசுகளை ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாக்க வேண்டும், மலேசியாவில் தோட்டம் வாங்க வேண்டும், இந்தியாவில் கப்பல் வாங்குவதற்காக தலைவர் ஹராம் ஒரு எண்ணத்தில் வாழவில்லை. ஏனென்றால் அவர் 6 வருஷ அமைச்சர். அவர் அவருக்கு சொந்த
அவருடைய இடமாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் கொழும்புல பெரிய முதலாளிமார்களை சந்திக்கின்ற பொழுது இந்திய கோடீஸ்வரர்கள் சொல்லுவார்கள், 10% சார் உங்களுடைய தலைவர் எங்கிட்ட காசு கட்டிக்க மாட்டார், ஆனால் 1000 கோடி ரூபாட காபரை ஒரு டெர்மினலை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதே போன்று எங்களுக்கு பல தொழில்துறைகளை காட்டி தந்திருக்கின்றார். ஆனால் இப்போ இருக்கின்ற அரசியல் உங்களுக்கு தெரியும், ராஜபக்சடைய குடும்பம் எல்லாம் அந்த வியாபாரிகளிடம் கமிஷன் கணக்கில் பேசித்தான் அந்த லைசனை கொடுப்பார்கள். எங்களுக்கு உண்மையா தாய்மார்களே, எங்களுடைய உடம்பில் அந்த மயிர் சிலுக்கும், இப்படி அந்த கண்ணியமாக இருந்துட்டு போயிருக்கான். இவ்வளவு பெரிய அமைச்சு நாங்கள் அரசியல் இருக்க குளம்பலங்கு அந்த இங்கே ஒரு கூப்பமாக இருக்கு, 7 ஸ்டார் 5 ஸ்டார் கூப்பமா பிரீமாக்கு அடுத்து. அது ஒரு துபாய் கம்பெனி, முஸ்லீம் கம்பெனி. தலைவர் தான் அவளுக்கு ஹாபரில் 3 ஏக்கர் இடமும் கொடுத்து ஃபேக்ட்ரி அமைக்க 1% அந்த கம்பெனிகிட்ட அவர் காசு வாங்கவில்லை. அப்படி பெரும் தலைவர் அவர்கள் ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று நாங்கள் இதை எப்படி முன்கொண்டு செல்ல போகின்றோம் என்பதுதான் ஒவ்வொருடைய வினாவாக இருக்கின்றது. ஏனென்றால் தலைவர் அவர்கள் ஒரு புதுமையான ஒரு கலவையை உருவாக்கினார்கள். தேசிய கட்சிகள் எங்களுக்கு முன்பிருந்த சிலபியுமே வெறுமனே ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன இந்த அபிவிருத்தியில் கூட்டிட்டு போவார். ஆனால் உரிமை விஷயம், பாதுகாப்பு விஷயத்திலே மௌனமாக இருந்தார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் அபிவிருத்தி, எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பார்க்க மாட்டார்கள், பார்லிமெண்டிலே உரிமை என்று அவர்களுடைய சமூகத்துக்கு பேசுவார்கள். இதற்கு இடையில் ஒரு புது கலவை தான் உரிமையுடன் கலந்த அபிவிருத்தி என்ற விடயத்தை பெருந்தலைவர் அவர்கள் ஒரு கோஷமாக முன்வைத்துதான் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது மின்சார வசதி உட்பட இந்த பாடசாலை கட்டிடங்கள், பாதைகள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது தாய்மார்களே. அந்த அவருடைய அந்த இலக்கின் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இன்று இப்பொழுது பார்லிமென்றத்தில் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்துக்கான நெருக்கடிகள் இந்த நாட்டில் பல பக்கங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இரு பெரும் சமூகத்தின் மத்தியில் பல நெருக்கடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம். எங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மண்ணுடைய அபிவிருத்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்று இரவு பகலாக போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னும் 3 மாத காலத்தில் நாங்கள் ஒரு தேர்தலை எதிர்நோக்குகின்ற ஒரு தருவாயில் இருக்கின்ற பொழுது எமது சமுதாயம் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்ற ஒரு சூழலில் எங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய தம்பி அமீர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கல்முனை மாநகரத்தில் தாய்மார்களே 100 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டம், அகிம்சை போராட்டம் என்று ஒரு சமூக பிரிவினர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை நகரத்தை துண்டாட வேண்டும், கல்முனை நகரத்தில் முஸ்லிம்களுடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று அந்த போராட்டத்தை சர்வதேசம் வரையும் கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஆபத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்தின் ஒரு தலைநகரமாக இருக்கின்ற அந்த நகரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டு நாங்கள் பேச வேண்டிய அரசாங்கம், அதற்கு மேலால் நீதிமன்றத்தில் வழக்காடி இன்று அந்த சமூகத்தின் சொத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்று எமது நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பல விடயங்கள் நீங்கள் இவ்வளவு காலமும் அனுபவித்து வருகின்ற எங்களுடைய முஸ்லிம், முதலாவது நாங்கள் முஸ்லிமாக எங்களுடைய சரியா சட்டத்தின் அடிப்படையில் கல்யாணம் முடிப்பதை கூட, அந்த திருமண சட்டத்தை கூட ரத்து செய்துவிட்டு திருமண பிரச்சனைகளை தீர்க்கின்ற
காதி நீதிமன்றத்தை மூடச் செய்துவிட்டு எங்களுடைய பள்ளிவாசல்களில் பயான்கள் குத்வாக்களை கூட கொழும்பில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சுடன் அவர்களுடைய அறிவுரையில் பயான் பண்ண வேண்டும் என்ற விடயங்களை சட்டமாக கொண்டு வர முற்பட்ட பொழுது கூட நாங்கள் கோழைகளாக இருக்கவில்லை. எந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சிங்கள இனவாதிகளின் கருத்தை கொண்டு இவ்வாறு சட்டத்தை ஏற்ற முற்பட்ட பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய குகைக்குள் சென்று இந்த விடயத்தை செய்கின்ற பொழுது இன்னும் 1000 சதுரான்களை உருவாக்கி இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு கலவரத்துக்கு கொண்டு போய் விடாதீர்கள், நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் என்று அன்று கோட்டாவிடம் பசிலிடம் சென்று அந்த அவர்கள் செய்ய இருந்த இந்த சமுதாயத்துக்கு எதிரான விடயங்களை தடுத்து நிறுத்தினோம். பல பேர் சொல்லுவார்கள் ஜனாசா விடயம் அன்று எங்களுடைய சமுதாயத்தை புழுங்கி சாராக்குகின்ற எங்களுடைய வேதனையின் உச்சக்கட்டமாக இருந்த பொழுது சர்வதேச முஸ்லிம் நாடுகள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு அன்று அழுத்தம் கொடுத்ததை துச்சமென மதித்து தூக்கி எறிந்த அந்த கொடூர ஆட்சியாளருக்கு எதிராக அவருடைய அந்த ஜனாசா எரிப்பு என்ற திட்டத்தை தடுப்பதற்காக அன்று இந்த நாட்டில் பார்லமெண்ட் உறுப்பினர்களை ஒன்று திரட்டி வெளிநாட்டு தூதுவர்களிடம் சென்று மன்றாடி அன்றிருந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்களுக்கு இந்த நாட்டில் நடக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான இந்த அநியாயத்தை கொண்டு சென்று அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருந்த பெரும் பௌத்த தலைவர்களை சந்தித்து பிக்குமார்களை சந்தித்து தயவு செய்து இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டில் பெரும் கலவரம் பெறும். எனவே நீங்கள் இந்த ஆட்சியாளருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கின்றீர்களோ தெரியாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறிய பொழுது தாய்மார்களே சகோதரர்களே, இன்று அந்த மனிதர் சிறையில் இன்று வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் பெரியோர்கள் துஆ கேளுங்கள். அந்த இம்ரான் கான் என்ற மனிதர் ஒரு நாள் 24 மணித்தியால விஜயத்தில் வந்தது எங்களுக்காக. வேறு எந்த நாடும் முன்வரவில்லை, பக்கத்தில் இருக்கின்ற இந்தியா கூட முன்வரவில்லை. எந்த நாடு முன்வராத பொழுது அந்த மனிதர் வந்து எங்களுடைய முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்களை சங்கிரிலா ஹோட்டலில் சந்தித்து விவரங்களை அறித்து, எங்களுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இருந்தார்கள், நாங்கள் எல்லோரும் இருந்து அவருக்கு தெளிவுபடுத்திய பின்பு ஜனாதிபதி கோட்டபாயவை சந்தித்து அவருக்கு பல அழுத்தங்களை கொடுத்து அவர் இங்கிருந்து விமானம் புறப்படுவதற்கு முன்பு அவருக்கு 2-3 மணித்தியாலம் தான் அவகாசம் கொடுத்திருந்தார். இல்லை என்றால் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார், நீங்கள் இந்த ஜனாசா எரிப்பை நிறுத்தாவிட்டால் 55 முஸ்லிம் நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையில் உலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பு உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என்ற எச்சரிக்கை விடுத்ததனால் அவர் சந்தித்தது பகல் 10-11 மணி. அவருடைய விமானம் புறப்பட இருந்தது 5:30 மணி. நாங்கள் 5 மணிக்கு இம்ரான் கான் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் பொழுது இருக்கின்ற அலி சப்ரி ஓடி ஓடி வருகின்றார். நாங்கள் இருக்கின்றோம், இம்ரான் கான் எங்களுடன் பேசுகின்ற பொழுது தஸ்பமணியில் அவர் சுபான் அல்லா என்று அந்த மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமைச்சர் வந்து சொன்னார், உங்களுக்கு we have a good news excellency, I am coming from President கோட்டபாய ராஜபக்ச என்று சொன்னார். அப்பொழுது என்னவென்று கேட்ட பொழுது பிரசிடென்ட் டிசைட் பண்ணிட்டார், தீர்மானித்து விட்டார்,
ஜனாசா எரிப்பை தடுத்து அதை அடக்குவதற்கு அதற்கான உத்தரவுகளை சுகாதார அமைச்சு கொடுத்து விட்டார். இதை நீங்கள் புறப்படுவதற்கு முன்பு சொல்ல சொன்னார் என்று சொன்ன பொழுது நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம். சகோதரிகளே, ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், பாராளுமன்ற பிரதித்துவம் என்பது சகோதரிகளே, நான் முதல் ஆரம்பித்ததே நாங்கள் ஆக்கள், நான் மன்னாரிலேயோ அல்லது யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வெளிமடையிலேயோ பிறந்தவன் அல்ல. ஒரு இந்த நாட்டிலே ஒரு வீரமான தலைவனுடைய ஊட்டு முன்னும் வாசலில் பிறந்தவன். ஒரு தலைவனுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ இல்லையோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, மக்கள் வேதனைப்படுகின்ற பொழுது, மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, பிராந்தியம் கஷ்டப்படுகின்ற பொழுது வீட்டில் தூங்க முடியாது சகோதரிகளே, ஓய்வெடுக்க முடியாது. நாங்கள் எடுத்த அந்த முயற்சி இறுதியில் ஒரு பெரும் ஆட்சியாளர், கொடுங்கோலர், அவரை மடிய செய்து அந்த ஜனாசாவை நாங்கள் அடக்க செய்வதற்கு பக்கபலமாக இருந்தோம். அப்படிப்பட்டவர் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் தன்னுடைய இனத்தினால், சிங்கள மக்களினால் திரட்டி அடிக்கப்பட்ட பின்பு இந்த நாட்டில் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு, அவர் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினால் அவருடைய 4 தேர்தல்களில் முஸ்லிம் காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு அளித்தது என்னவதற்காக வென்றால், ஒரு மஹிந்த ராஜபக்சேவை விட, ஒரு கோட்டபாய ராஜபக்சேவை விட, ஒரு சந்திரிகா குமாரதுங்கவை விட இவர் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடியவர் என்பதற்காக தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் அவருடைய ஜனாதிபதி தேர்தல்கள், பார்லிமெண்ட் தேர்தல்களில் ஆதரவு அளித்திருந்தார். அப்படிப்பட்டவர் அந்த கதிரைக்கு வந்த பொழுது வெறும் 3 நாட்களில் தான் சென்று முஸ்லிம் சமுதாயத்துக்காக என்ன செய்ய போகின்றீர்கள், என்ன உதவியை செய்ய போகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, அவர் உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள் என்று கேட்ட பொழுது, எங்களுடைய தௌஹீத் அமைப்புகள், மார்க்க அமைப்புகள் இந்த ஏழை மாணவர்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு இந்த நாட்டில் உதவி செய்து கொண்டிருந்தது. அந்த அமைப்புகள் 5 அநியாயமான முறையில் தடை செய்யப்பட்டிருந்தது கோட்டபாய என்ற கொடுங்கோலனால். நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் கார்பமிட் கேட்கவில்லை, எனக்காக 50 ஏக்கர் நிலத்தை கேட்கவில்லை, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு வெளிநாட்டு தூதுவர் பதவிகள் கேட்கவில்லை. கேட்டது இந்த மார்க்க அமைப்புகளை தடையை நீக்குங்கள் என்று கேட்ட பொழுது, அங்கிருந்த பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர், இல்லை ஜனாதிபதி அவர்களை தடை நீக்க முடியாது, இவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டவர்கள், வெளிநாட்டில் பயங்கரவாதத்திலிருந்து பணம் வருகின்றது என்று கூறிய பொழுது பெரும் வாதாடி போராடி 3 தினங்களில் சொன்னார் தடை நீக்க வேண்டும். அப்பொழுது அந்த பாதுகாப்பு ராணுவ தளபதி கேட்டார், எங்களிடம் இந்த அமைப்புகள் குண்டு வைக்க மாட்டார்கள் என்பதற்கான கரண்டி லெட்டர் தர வேண்டும் என்ற பொழுது, நானும் சகோதரர் அனுராதபுர எம்பி இசாக் ரஹ்மான் அவர்களும் நாங்கள் கடிதத்தை கொடுத்து, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து சிறையில் அடைப்போம் என்றார்கள். அவ்வாறுதான் அந்த முதல் வேலையாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை தடையை நீக்கினோம் அவர்களே. அதே போன்று கோட்டபாய கையில் எடுத்த மார்க்க சட்டத்தை நீக்குவதற்கான அந்த முயற்சியை முற்றாக ரத்து செய்தோம். அதே போன்று இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பல பௌத்த அமைப்புகள் கொண்டு வர இருந்த பல தீர்மானங்களை தவிடுபொடியாக்கி, எங்களுடைய கல்முனை பிரச்சனையாக இருக்கட்டும், மூதூர் பிரச்சனையாக இருக்கட்டும், சகல பிரச்சனைகளிலும் முஸ்லிம் தரப்பின் பேசாமல் எந்த தீர்மானத்துக்கும் வரக்கூடாது என்ற நிலையை ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தலைவர்களிடமும் பகிரங்கமாக சொன்னார். கல்முனையில் எங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி ஹரிஸ் எம்பியின்
அவருடைய அனுமதியின்றி எந்த தீர்மானத்தையும் என்னால் செய்ய முடியாது என்ற அந்த தைரியமான ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியை நாங்கள் உருவாக்கினோம். அதன் பின்பு அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் இந்த பிரதேசத்தில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 4 வருடம் கோட்டாவுடைய ஆட்சியில் பொருளாதார நாடு சீரழிஞ்சி எந்த நிதியும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் எம்பிமார்கள் மிகவும் முகம் கொடுக்க முடியாமல், உங்களை வந்து பார்க்க முடியாமல், சந்திக்க முடியாமல் இருந்த பொழுது அவர் கடைசியாக டிசம்பரில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்த பொழுது அதிலேயும் ஆளுங்கட்சி எம்பி என்ற ஒரு நிலைமை வந்தது. திருப்பி போனோம். நாங்கள் வடகிழக்கு இவ்வளோ யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இதிலும் உங்களுக்கு ஏன் இந்த ஊரவஞ்சனை? நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆனால் மக்களின் பிரதிநிதிகள். வெறுங்கையோடு எங்களால் ஊருக்கு செல்ல முடியாது, நீங்கள் கட்டாயம் பணம் தர வேண்டும் என்ற பொழுது அப்பொழுது முதல் கட்டமாக எங்களுக்கு டிசிபியில் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கீட்டில் தான் நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எமது மத்திய முகாம் பிரதேசத்தில் இருந்த பள்ளிவாசல்கள், பொது அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் அமைப்புகளுக்கு என்று சிறு சிறு நிதியை கொடுத்திருந்தோம். திருப்பி பார்த்தா என்னென்னா, எங்களோட இந்த கிரவுண்ட் மைதானத்துக்கு கல் வச்சு இப்போ 4-5 வருஷம், அதே போன்று இன்னும் பல வேலைகள் தேங்கி கிடந்திருந்தது. எனவே நாங்கள் தைரியமாக சென்று, இன்னும் தேர்தலுக்கு 3-4 மாதங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு விசேட நிதி தர வேண்டும், நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கின்ற அவருடைய செயலாளர்கள், அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஜனாதிபதி மனம் வைத்தால் நீங்கள் இந்த நிதியை பெற முடியும் என்று. அந்த அடிப்படையில் எடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இந்த மைதானம் அரங்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஊடாக இந்த ஊரில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள், நாங்கள் கட்சி பேதம் பார்க்காமல் அத்தனை கட்சி கழகங்களுக்கும் நிதி 2ஆம் தரமாக கூட ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். போன 2 மாதத்துக்கு முதல் காசு கொடுத்தோம். இப்பொழுது உங்களை சில கழகங்களுக்கு 2ஆம் தரமாகவும் பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் சில தேவைகளை எங்களுடைய சௌர நிசாராஜியார், சௌர நவாஸ் அவர்கள், அதே போன்று இங்கிருக்கின்ற சபையில் இருக்கின்ற என்னுடைய இணைப்பாளர் நவபூர் உட்பட, இந்த மண்ணியுடைய விசேட குணம் என்னவென்றால், அவர்கள் அரசியல்வாதிகளிடம் எப்படி அணுக வேண்டும், அவர்களே இந்த ஊருக்கு எப்படி அபிவிருத்தி கொண்டு வர வேண்டும் என்பதில் உண்மையில் கண்ணியமாக அந்த வழிமுறைகளை தெரிந்தவர்கள். அவர்கள் எங்களை அணுகி இந்த பிரச்சனைகளை இப்போ தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற விதத்திலே நாங்கள் எந்த ஊருக்கு செய்யாட்டியும் பரவாயில்லை, நாவிதம்பிளை பிரதேசத்துக்கு வந்து எங்களை நாங்கள் நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அந்த ஊக்கம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருந்தார். எங்களுடைய நிசாராஜர், எங்களுடைய நவாஸ், நவபூர் போன்றவர்கள் அடிக்கடி பேசியதனால் தாய்மார்களே, இந்த இப்பொழுது இந்த இறுதி தருவாய் கிழமை எலெக்ஷன் கோல் போன்ற ஒரு கட்டத்தில் கூட, அதற்கு முன்பாக என்னுடைய செயலாளர் நவபுரவாவை மறக்க முடியாது. அவர் இரவு பகலாக கச்சேரியில் இருந்து கொண்டு இந்த நிதி 1 ரூபா கூட கொழும்புக்கு திருப்பி போய்விடக்கூடா என்பதற்காக காலையில் போனால் 12 மணிக்கு தான் வருவார் நவபுரே பாபா. அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை என்றா, நான் தலைவருடைய பாணியில், நான் வந்து கல்முனையில் மட்டும் நான் பிறந்த ஊர் என்ற அடிப்படையில் நான் நிற்கவில்லை. அஷ்ரப் தலைவர் எப்படி மாவட்டத்தில் மூளை முடுக்கெல்லாம் காசு ஒதுக்க வேண்டுமோ அந்த பாணியில் எந்த அளவுக்கு தாய்மார்களே, எங்களுடைய தீகபாவிக்கு பின்பு மாவட்டத்திலே நீங்கள் ஒருக்கா போய் பார்க்கணும். இருக்கின்ற அரசியல் முக்கியஸ்தர்கள் ஆக கஷ்டமான ஒரு 30 குடும்பம் இருக்கின்றது. அவர்கள் இன்னும் நிரந்தரம் குடிசை வேலி மேல கிடுகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒரு
கல்லால் கட்டின கட்டிடம் கூட இல்லாத ஒரு சூழல் இருந்த பொழுது நாம் வாக்குகளை எண்ணி இந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்யவில்லை. அவர்களுக்கென்று ஒரு மழை புயல் வந்தால் அவர்கள் அதை கடத்துவதற்கு ஒரு கட்டிடம், கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதற்கு அவசரமாக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம். அவர்களுடைய அங்க இருக்கின்ற வாக்குகள் 22 வாக்குகள் தான். அதற்காக வாக்குகளை எண்ணி இந்த பணத்தை இதை விட கூட 50,000 இருக்கிற ஊருக்கு இதை கொண்டு போயிருந்தால் அது ஒரு பேசு பொருளாக இவ்வாறு ஒரு விழா எடுத்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமக்கின்றவர்கள், எப்பொழுதும் இந்த பணியை செய்கின்ற நான், தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக நான் இந்த இடத்தில் கூச்சப்பட்டு கொண்டேன். இந்த பொன்னாடைகள், இந்த கிரீடங்கள் என்பது எனக்கு முள் கதிர்கள். நான் எப்பொழுதும் விரும்புகின்ற விடயமல்ல. உலமாக்களுடைய ஆலோசனையின் பேரில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் அல்லாஹ்வுடைய அந்த இரக்க பார்வை கொண்டு வரும் என்பதற்காக செய்கின்ற பணிவுகள், வேறுமனே வாக்குகளுக்காக அல்லாமல். நாங்கள் இந்த பல போராட்டத்தின் மத்தியில் பல மொட்டு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நேற்று தினம் ஜனாதிபதி சேலத்தில் 10-15 பேர் சென்று எப்படி எதிர்கட்சியில் இருக்கின்ற ஹரிசம்பிக்கு இவ்வளவு நிதிகள், கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 80 திட்டங்களுக்கான நிதிகள் கச்சேரிக்கு வந்தது. போராடினார்கள். ஜனாதிபதி எதற்கும் அவர் காது கேட்காமல் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த இரக்க பார்வை எங்களை நோக்கி இருப்பதால் தாய்மார்களே, நாங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டும். இன்று பாருங்கள், கொழும்பில் அவர்கள் வானளான கட்டிடங்கள், வைத்தியசாலைகள், இதுவல்ல அபிவிருத்திகள் நான் பார்லமெண்டத்திலும் பேசியிருக்கின்றேன். இந்த தேர்தல் என்பது முஸ்லிம் சமூகத்துடைய ஏமாந்த அரசியலுக்கான சாவுமணியாக இருக்க வேண்டும். ஒரு கார்ட் பேஷண்ட், ஒரு கார்ட் அட்டாக் வந்தால் ஒரு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலிலோ அல்லது அம்பாறையிலோ போய் உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாது. ஆனால் இங்கு வந்த இயந்திரத்தை கழுத்துறைக்கு மாற்றி இருந்தார்கள். எங்களுடைய மட்டக்களப்புக்கு வந்த இயந்திரத்தை அவ்வளவு இனவாதம், இந்த இனவாதத்தின் காரணமாக எங்களை உயிர்களுக்கு கூட உத்தரவாதம் இல்லை. அன்று பயங்கரவாதிகளாக கொல்லப்பட்டிருந்தோம் என்று நோய் வந்தால் அதற்கு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூட இன்னும் இந்த 21வது நூற்றாண்டில் இந்த நவீன உலகத்தில் நாங்கள் முஸ்லிம் தமிழ் என்பதற்காக இந்த மண்ணில் நாங்கள் தொழிலின்றி, எங்களுக்கான நகரமயமாக்கல் என்று போதிய அபிவிருத்தி என்று வாட முடியாது. வெறுமனே பார்லமெண்டத்தில் பேசுவதனால், மிக ஆக்ரோஷமாக சண்டை பிடிப்பதனால் மட்டும் எம்பி வேலை பூர்ணப்படுத்த முடியாது. பெருந்தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மக்களுடைய தேவைகள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள், தாய்மார்கள் சொந்த காலில் எங்களுடைய தொழில்களை செய்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் ஏன் கல்விமான்கள், விஞ்ஞானிகள் இல்லையா? எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி இந்த மண்ணில் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்கு எந்த ஜனாதிபதியால் போட்டியிட்டாலும் பரவாயில்லை. அவரை ஆதரிப்பதற்கு முன்பு எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் எத்தனை ஆயிரம் இளைஞர் யுவதிகளுக்கு தொழிற்பேட்டை ஊடாக அல்ல அரசு நியமனங்கள் ஊடாக தொழிற்தரப் போகின்றீர்கள் என்று பேச வேண்டும். எங்களுடைய நிசாராஜியார் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம், இந்த மண்ணில் எங்களுடைய நிலத்தை நாங்கள் எங்களுடைய மூத்த அப்பாமார், எங்களுடைய தாய்மார்கள் தந்த நிலத்துக்கு இன்று இந்த டிஎஸ் ஆபீஸில் நாங்கள் பிச்சை எடுக்கின்ற, பிச்சை பாத்திரம் சுமக்கின்ற ஒரு சமூகமாக இருக்க முடியாது. முஸ்லிம் காங்கிரஸ் என்பது வெறுமனே ஒருவர் அமைச்சராக 4 பேர் பிரதி அமைச்சராக இயக்கம் அல்ல. எங்களுடைய பலம் என்பது இந்த நாட்டின் ஜனாதிபதியை உருவாக்குகின்ற
பார்லமென்ற ஆட்சியை தீர்மானிக்கின்ற பலமாக இருக்கின்ற பொழுது கேவலம் எங்களுடைய இந்த மண்ணில் ஒரு 6 பேச்சு நிலத்துக்கான உறுதியை பெற முடியாத அந்த தடுக்கின்ற சக்திகளுக்கு எதிராக போராட முடியாத ஒரு பக்கற்ற சமூகமாக இயக்கமாக நாங்கள் இருக்க முடியாது. மாவட்டத்தில் அனைத்து எங்களுடைய கட்சி போராளிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய பெருமானத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அது டிஎஸ் ஆக இருக்கலாம், ஏடிஎஸ் ஆக இருக்கலாம். இனத்துவ அடிப்படை, இனத்துவ சமநிலை பெறப்பட வேண்டும். முஸ்லீம் டிஎஸ் தமிழ் ஏடிஎஸ் இருக்க வேண்டும். தமிழ் ஏடிஎஸ் டிஎஸ் இருந்தால் முஸ்லீம் ஏடிஎஸ் இருக்க வேண்டும். வெறுமனே இன்னும் கதைத்து கதைத்து காலத்தை ஓட்ட முடியாது. எனவேதான் நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எனவே இந்த நாவிதம்படி எங்களுடைய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களில் உண்மையில் நாங்கள் வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். தாய்மார்களே, இன்னும் நாங்கள் கௌரவத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு நாங்கள் இன்னும் எங்களுடைய மண்ணில் அந்த கட்டத்துக்கு வரவில்லை. ஆனால் இருக்கின்ற இந்த 3 மாத அவகாசத்தில் அதுக்கு பின்பு வருகின்ற
ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்வருகின்ற ஒரு சூழலில் இந்த மண்ணுடைய மக்களுடைய தனிமனித கௌரவம் இந்த அரசு நிறுவனங்களில் ஏற்படுவதற்கான வழிமுறைகளை இதை ஒரு தேசிய பிரச்சனையாக்குவது வெறுமனே என்னுடைய இது என்னவென்றால் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுடைய ஆதரவு இருக்கின்ற பொழுது நாவிதம்பள்ளி டிஎஸ் ஆஃபீஸுடைய எங்களுடைய பங்கு சம்பந்தமாக ஒப்பந்தம் பண்ண வேண்டும். கல்முனை பிரதேச நகரத்துடைய பிரச்சனை சம்பந்தம் ஒப்பந்தம் பண்ண வேண்டும். ஏண்டா தமிழ் கட்சிகள் நான் கடைசியாக சொல்லி முடிக்கேன். போன ஜனாதிபதி பார்லிமெண்ட் தேர்தல் நடந்த பொழுது பலமையாக தமிழ் கட்சிகள் வடகிழக்கு இணைப்பு சமஷ்டி என்றுலாம் கேட்பான். மரா பார்த்தா 2ஆம் அம்சமாக கல்முனை நகர பிரதேச பிரச்சனைக்கு சம்பந்தன் ஐயா மரணித்தவர் அந்த வேட்பாளர் சஜித் தலசோட ஒப்பந்தம் பண்ணுறார். என்னடா ஆண்டு விடிய பேப்பரை தூக்குனா கல்முனைக்கு சைன் பண்ணியிருக்கான். அப்போ நாங்கள் பாரத ஜனநாயக தேர்தலில் எங்களுடைய தலைவர் ரோஹைக்கும் அவர்கள் இன்று இந்த சமூகத்துக்காக பார்லமெண்டத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். எனவே அவர் ஊடாக நாங்கள் யாரிடம் பேச போகின்றோமோ அவரிடம் எங்களுடைய நாவிதம்பளி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்ல அம்பாறை எந்தெந்த ஊருக்கு பிரச்சனையாக இருக்கின்றதும் அது 10 பக்கம் வரட்டும். என்ன குறையிற தாய்மார்களே, அவர் வெல்லணும் வெல்ற எல்லாரும் அரும்பொட்டில் இருக்கா லேசா யாரும் வெள்ளையிலா தாய்மார்களே. ஏண்டா 3 பெரிய சக்திகள் ரணில் என்றும் சஜித் என்றும் அனுரகுமார் என்றும் வெல்லணுமா அவளுக்கு வாக்கு வேணுமா நாயுதம்பளிக்கண்டு ஒரு பக்கத்தை ஒதுக்கு. இலங்கை முஸ்லீம்கள பிரச்சனை 50 பக்கத்தில் சைன் பண்ணணுமோ அந்த 50 பக்கத்திலே அவர்கிட்ட சைனை வாங்கிட்டு தான் நாங்கள் வாக்களிப்பது சம்பந்தமாக தீர்மானிக்க வேண்டும். அந்த பலத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அந்த சக்தியை தருகின்ற பொழுதோ நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இந்த சபையில் பல ஹைகமாண்ட் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காக இனிமேலும் நாங்கள் இந்த மண்ணில் கௌரவம் இழந்து நாங்கள் எங்களுடைய தன்மானத்தை விட்டு வாழ முடியாது. அது அபிவிருத்தி பணியாயினும் சரி, எங்களுடைய உரிமை சார்ந்த விடயமாயினும் சரி, காணி உரிமை என்றாயினும் சரி, அந்த விடயத்துக்காக இந்த ஜனாதிபதி தேர்தலை முழுமையாக பயன்படுத்துகின்ற ஒரு சமூகமாகவும் ஒரு கட்சியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று கூறி இந்த நேரம் வரையும் இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்காக இந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய கருத்துக்களை கேட்க வந்த அத்தனை தாய்மார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக ஒரு ஆக்கபூர்வமான செயல் திட்டத்தை இந்த மண்ணில் உருவாக்குகின்ற பணியை நிச்சயம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செய்யும் என்ற செய்தியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றிய நிகழ்வின் பிரதம அதிதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் திகாமடுல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாருல் ஹிக்மா அரபு கலாபீடத்துக்குரிய பிரிண்டர்கள் கையளிக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெறப் போகிறது. தாருல் ஹிக்மா அரபு கலாபீடத்தினுடைய நிர்வாக சபை செயலாளர் கௌரவ கண்ணியத்துக்குரிய மௌலவி உவைஸ் அவர்கள் அதனை பொறுப்பேற்பார்கள். இப்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பிரிண்டர்கள் கையளிக்கின்ற நிகழ்வு. அந்த நிகழ்வு எமது நாவிதன்வெளி பிரதேசத்திலே காணப்படுகின்ற தாருல் ஹிக்மா அரபு கலாபீடத்தினுடைய நிர்வாக சபை செயலாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆசிரியர் உவைஸ் அவர்கள் இப்போது அதனை பெற்றுக் கொள்வார்கள். அதனை தொடர்ந்து இப்போது
அடிக்கல் நடும் நிகழ்வு இடம்பெறப் போகிறது. அந்த இடத்துக்கு எமது அதிதிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். 1986ஆம் ஆண்டு இந்த நாவிதன்வழி பிரதேசத்தில் அமைந்த ஒரு விளையாட்டு மைதானம் தான் இந்த அமிரலி விளையாட்டு மைதானம். இந்த பிராந்தியத்தினுடைய முன்னணி விளையாட்டு கழகங்கள் விளையாடுகின்ற மைதானம் திகழ்கிறது. இருந்தாலும் அரங்கு இல்லாத குறையை இப்போது நிவர்த்தி செய்வதற்காக எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதி தலைவர் சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே 4.9 மில்லியன் ரூபாய் அந்த செலவில் நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற அரங்கிற்குரிய அடிக்கல் நடத்தை இப்போது இந்த மைதானத்திலே இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சட்டத்தரணி அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களினுடைய பொற்கரங்களால் அடிக்கல் நடும் நிகழ்வு இப்போது இடம்பெறுகிறது. ஆண்டு இந்த மண்ணில் உதித்த இந்த விளையாட்டு மைதானம் ஒரு அரங்கு இல்லாமல் ஒரு பெரும் குறையாக இந்த பிராந்தியத்திலே திகழ்ந்து இடம்பெறுகிறது. அடிங்கடா கை அடிங்கடா. யார் என்ன அதுக்கு إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الله أكبر. Allah